சர்ச்சையில் சிக்கிய மோகன்லால். வீட்டில் யானை தந்தம். மோகன்லால் அவர்கள் சொல்வது என்ன? உயர்நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் மோகன்லால் கிட்டத்தட்ட கேரள சினிமால தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சவர் தான் மோகன்லால் அவர்களே. மோகன்லால், மம்முட்டி இவங்கெல்லாம் வந்து ஒரே கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய படங்கள்ல வந்து வெறும் ஜஸ்ட் நடிச்சுட்டு போறேன் அப்படி மட்டும் இல்லாம தாங்கிட்ட இருக்க நடிப்பு திறமை எப்படி வந்து டிஃப்ரெண்டா காட்டலாம் அப்படின்னு போட்டு நடிக்கிறவங்க தான் நடிகர் மம்முட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும். இப்போ இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் எப்படி ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித்தோ அதே மாதிரி தான் கேரள இண்டஸ்ட்ரியில மௌலிவுட்ல வந்து மம்முட்டி, மோகன்லால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு போட்டி, யார் வந்து சூப்பரா நடிக்கிறா அப்படின்னு. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலா நடிகர் மோகன்லால் அவர்கள் கேரள சினிமால இருக்காரு. இது வரைக்குமே 400க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. இல்லை வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தன்னோட வாழ்நாள், அதாவது 40 ஆண்டு கால அந்த சினிமா பயணத்தில் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கியிருக்காரு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல போனால் 2001 வந்து பத்மஸ்ரீ அவார்டும் 2019 வந்து பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு. 2019 வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. இது வந்து கம்மிங்க, இன்னும் இதுக்கு மேலே பல விருதுகளை வாங்க போறாரு மோகன்லால் அவர்கள் வந்து மாலிவுட் சினிமா சொல்லிட்டு இருக்கு. சரி, என்னதான் ஒரு நடிகரை பற்றி இவ்வளோ வந்து சொல்லிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவர் கேரளா சினிமாவையும் தாண்டி தமிழ் சினிமாவில், ஏன் இந்திய அளவில் வந்து தெரியப்பட்ட ஒரு நடிகர் தான் மோகன்லால் அவர்களே. ஏன்னா இவருக்கு நடிகர் விஜய் அவர்களோட சேர்ந்து ஜில்லா ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் செம்ம டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நடிகர் மம்முட்டி அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க, தளபதி. அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. இப்படி கேரள ஸ்டாருங்க தமிழ்நாட்டு ஸ்டாரோட சேர்ந்து நடிக்க நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இதன் மூலமா வந்து கேரள ஸ்டாருங்க வந்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில வந்து பேசக்கூடியவர்களா மாறுறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எந்த ஒரு நடிகர்களுக்கு வந்து பாராட்டும் பேரும் புகழும் வருதோ அதே அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வர ஆரம்பிக்கும். இப்போ இன்னும் சொல்லப்போனா விடாது கருப்பு மாதிரி இவர் வந்து ஒரு வழக்குல சிக்கினார். அதுதான் தன்னோட வீட்டில் யானை தந்தம் வச்சிருந்த வழக்கு. அந்த வழக்கு இன்னமும் இவர் வந்து பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா 2012 இவருக்கு சொந்தமான கேரளாவில் இருக்க எர்ணாகுளம் ஒரு வீட்டில் வந்து வருமான வரித்துறை வந்து சோதனை செய்கிறாங்க. அந்த சோதனையில வந்து யானை தந்தங்கள் இருக்கு. நம்ம இந்திய சட்டப்படி யானை தந்தங்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாம வச்சிருந்தா அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இவர் யானை தந்தங்கள் தன்னோட வீட்டில் வச்சிருக்காருன்னு சொல்லி வனத்துறை அதிகாரிகளுக்கு வந்து வருமான வரித்துறை வந்து தகவல் கொடுக்குறாங்க. உடனே ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் வந்து இதை செக் பண்ணிட்டு யானை தந்தங்கள் எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க. அதில் அவன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யானை தந்தங்கள் வந்து இவருக்கு கிஃப்டா வந்தது, அதனால இவர் மேல வந்து நம்ம எதுவும் கேஸ் போட முடியாது அப்படின்னு கோர்ட்ல வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த கேஸ் அப்பவே முடியாம ரொம்ப இழுத்தடிச்சுட்டு தான் இருந்து சொல்லி ஆகணும். இதுக்கிடையில வந்து பவுல் லூஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போறாரு. என்னன்னா, மோகன்லால் அவர்கள் வந்து யானை தந்தங்கள் வச்சிருந்தாங்க, அந்த கேஸ் வந்து இன்னும் அப்படியே இருக்கு, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அவர் கேட்டு வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதனால 7 வருஷம் கழிச்சு இப்போ வனத்துறை அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ்ல வந்து நடிகர் மோகன்லால், கிருஷ்ணகுமார், ராதாகிருஷ்ணன், நளினி ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து இந்த யானை தந்தங்கள் வச்சிருந்த கேஸ்ல வந்து ஒரு முக்கியமான குற்றவாளியா பார்க்கப்படுறாங்க அப்படின்னு இப்போ வனத்துறை அதிகாரிகள் வந்து குற்றப்பதிவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுக்கு மோகன்லால் தரப்புல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, நாங்க வந்து யானை தந்தங்கள் வச்சிருந்தோம் சரிதான், ஆனா இதுக்கு முறையான ஒரு சான்றிதழ் வந்து நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம், அதாவது யானை தந்தங்கள் தான் எங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்டே பர்மிஷன் கொடுத்துருக்கு, அந்த டாக்குமெண்ட் கூட எங்கிட்ட இருக்கு அப்படின்னு மோகன்லால் தரப்புல சொல்லியிருக்காங்க. இதுக்கு உயர்நீதிமன்ற தரப்புல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட், யானை தந்தங்கள் இங்கே வச்சுக்கலான்னு, அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மோகன்லால் தரப்பு என்ன பார்க்கப்படுதுன்னா, என்னங்க கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் யானை தந்தே வச்சிருக்கோம், கவர்மெண்ட் கொடுத்த டாக்குமெண்ட்டே செல்லாதுன்னு என்ன கணக்கு அப்படின்னு அவங்க தரப்புல கேட்க, இதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சொன்னாலும் செல்லாதாங்க, ஏன்னா நீங்க வச்சிருக்க டாக்குமெண்ட் வந்து நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதை பார்த்த பிறகு மோகன்லால் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோகன்லால் அவர்கள் வந்து அரசு செய்யப்படுவாரா? ஏன்னா இப்போ யானை தந்தங்கள் வச்சிருக்க வந்து ப்ரூஃப் வந்து இருக்கு, ஆனா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ கண்டிப்பா அவர் அரசு செய்யப்படலாம், அவர் வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ மட்டும் இல்லைங்க, நிறைய கேரளா ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி குற்ற வழக்குகள் ஈடுபடுறது அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா பிருத்திவிராஜா இருக்கட்டும், துல்கர் சல்மானா இருக்கட்டும், இவங்களாம் வந்து கார் மோசடியில் சிக்கினாங்க. அதேமாரி கேரள நடிகைகள் வந்து மற்ற 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை நடிகைகளாம் வந்து பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துறது, இந்த மாதிரி கேஸ்ல அவங்க சிக்கினாங்க. இப்படி குற்ற வழக்கு செய்யறதுல அரெஸ்ட் ஆகுறது அதிகமாக ஆயிருக்கு அப்படின்னு கேரள இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மோகன்லால் அவர்கள் அரசு செய்யப்படுவாரா, அவர் மேல கோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது கிங் டிவி, நான் உங்கள் டேவிட் சுரேஷ்.
Meriba Paneer Soda. I trust Meriba.